பேய், பிசாசு, பில்லி, சூனியம், மந்திரம், சாத்திரம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இவையெல்லாம் மூட நம்பிக்கை என்கிறார்கள். இவை தொடர்பான உங்கள் கருத்தென்ன என்று முத்தையா முனிவரிடம் கேட்டேன். உம்மை பீடித்துள்ள பேய், பிசாசு, பில்லி, சூனியம் எல்லாவற்றையும் நான் பொருட்படுத்தி கடலில் தூக்கி வீசுவதாகவே என் முதலாவது ஆசீர்வாதம் அமைவதை நீர் உணரவில்லையா என்று என்னிடம் கேட்டார். நீர் அவற்றை திடமாக நம்பிவிட்டாய் அல்லவா? நான் அந்த எண்ணத்தை உன்னிலிருந்து விலக்குவதே என் முதல் பணி என முத்தையா சுவாமிகள் சொன்னார். நீர் கடவுளை நம்புவதனை விட்டு அவற்றை முழுதாக நம்பிக்கொண்டிருக்கின்றாய். அவை உன்னை ஆட்கொண்டு விட்டன. நீர் எதுவாக நினைக்கிறாயோ நீ அதுவாகி விடுகிறாய். தாயையோ தந்தையோ கடவுளையோ நம்பாதவர் அவரை வளர்த்து ஆளாக்கிய வளர்ப்பு தாயையே கடவுளாக மதித்து எவ்வளவு துன்பமாக இக்கட்டான சூழ்நிலையிலும் அவர் சொல்வதையே தேவ வாக்காக கொண்டு அதனை மீறாது செயல்படுவதை சில சின்னத்திரை நாடகங்களும் உனக்கு விளக்க முயற்சிக்கின்றன. அதனை நம்புவது போல் உனக்கு கடவுளை திடமாக நம்ப முடியாதிருக்கின்றது. கண்ணுக்கு தெரியாதிருக்கும் பேய், பிசாசுகளையே திடமாக நம்புகின்ற நீர், அதே மாதிரி உனக்கு ஊனக்கண்ணால் மட்டும் பார்க்க முடியாதிருக்கும் கடவுளை அதே அளவுக்கு நம்ப முடியாமல் இருக்கிறது. இது மடமை என்று உனக்கு தோன்றவில்லையா என்று முத்தையா முனிவர் என்னிடம் கேட்டார். மந்திரங்கள் பற்றி என்னிடம் கேட்கிறீர். மந்திரிக்கிறார்கள், பெயாட்டுகிறார்கள், கோவிலில் காயத்ரி மந்திரத்தையே உச்சரிக்கிறார்கள். அந்த சமஸ்கிருதத்தில் உள்ள வார்த்தைகளையும் புரியாத வேறு மொழிகளையும் மிக திடமாக நம்புகின்ற நீர், நான் உனக்கு விளங்கக்கூடிய மொழியில் சொல்லுகின்ற ஓம் முருகா, ஓம் முருக கடவுளே சரணம் என்கின்ற மந்திரத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பது என் தவறில்லை. ஒன்றையே மீண்டும் மீண்டும் திட மனதுடன் கடவுளுடன் கேளு, நீ அதுவாகி விடுவாய். இரும்பு காந்தமாவது போல் நீயும் கடவுளாகி விடுவாய். நான் மந்திரம் என்பது சூத்திரம் என்றுதான் சொன்னேன். அந்த மந்திரம் நீளமாக இருக்க வேண்டும் என்பதில்லை. சரணம் என்பதை என் மந்திரத்தில் சேர்த்தேன். அதன் பொருள், நான் கடவுளே உன்னை மனதார ஏற்கிறேன், நீ எனக்கு நல்லதை மட்டும் செய்வாய் என்று உன்னை முழுதாக நம்பி உன்னிடம் சரணடைந்து விட்டேன் என்பதைத்தான் அதில் உள்ளடக்கினேன். அதற்குள்ளே செல்வத்தை தா, வீரத்தை தா, கல்வியை தா, காதலை தா, இன்பத்தை தா, நல்ல மனதை தா என்பது போன்ற இல்வாழ்க்கைக்குரிய எல்லாவற்றையும் அதற்குள்ளே உள்ளடக்கி விட்டேன். பெரியதொரு மந்திரத்தை 101 தரம் உச்சரிக்கின்ற நேரத்தில் எனது மந்திரத்தை நீர் 1010 தடவைகள் மந்திரித்து விடலாம். ஒரு காந்தத்தை 101 தடவை உராய்கின்ற நேரத்தில் இந்த முறையில் 1010 முறை உராய்ந்து மிக சக்தியுள்ள காந்தமாக்கி விடலாம். சாதகம் என்பது சாத்திரம் அல்ல, அது சூத்திரம். பஞ்சாங்கங்களை உங்கள் வீட்டில் புது வருடம் வரும் முன்னரே வாங்கி வைத்துக் கொள்கின்றீர். பஞ்சாங்கம் பிழையானது என நான் சொல்ல மாட்டேன். அது விஞ்ஞானத்தின் உச்சமான மெய்ஞானம் என்று நான் எண்ணுகின்றேன். தூரதிருஷ்டி கண்ணாடியும் வேறு உபகரணங்களும் கொண்டு சொல்ல வேண்டிய பிரபஞ்ச மாற்றங்களை சூத்திரமாக கொண்டிருப்பதுதான் பஞ்சாங்கம்.
இதுதான் என் கருத்து. அப்படி இருக்க சூத்திரத்தை நான் எவ்வாறு பொய்யென கூற முடியும்? அது இப்போது கூறுவது சாத்திரம் அல்ல, சுருக்கமான சூத்திரம். இதுதான் உண்மையான கருத்து. பிரபஞ்சம் எப்பொழுதும் சக்கரம் சுழல்வது போல் உலகம் சுழல்வது போல் மாற்றமடைந்து கொண்டிருக்கின்றது. அதற்கேற்ப உன் சுற்றுச்சூழலும் மாறிக்கொண்டே இருக்கின்றது. போனிலே காலநிலை மாற்றம் செல்சியஸில் எந்த நேரமும் மாறிக்கொண்டிருப்பதை நம்புகின்றீர். ஆனால் பஞ்சாங்கம் சொல்லும் காலநிலை மாற்றத்தை நீர் நம்ப உன் மனம் இடம் கொடுக்கவில்லை. மனத்தின் அறிவு குறைபாடுதான் அது. காலநிலை மாற உன் உடல் சுகம் மாறுகிறதென முகநூலில் போட்டால் நம்புகிறாய். ஆனால் நீங்கள் சாத்திரம் என்று சொல்லுகின்ற சூத்திரத்தை பார்த்து சொல்லுகிறவர் சொன்னதை என்னால் நம்பாமல் இருக்க முடியாது. சாத்திரியம் என்ன சொல்லுவார்? பிள்ளையாரை வணங்கு, அல்லது சனிய பகவானை வணங்கு, இந்த கடவுளை வணங்கு என்றுதான் பரிகாரம் சொல்லுவார். அப்படி என்றால் சாத்திரம் பார்க்க தேவை உண்டா? நீர் முன்னதாகவே கடவுளிடம் சரணடைந்து விட்டால் அவர்தான் உன் காவல் தெய்வம். கடவுளை நம்பாமல் பயப்பிராந்தியில் இருந்து கொண்டு இருக்கும் பெரும்பாலான மக்கள் எதிர்காலம் பற்றியும் நிகழ்காலம் தொடர்பாகவும் அச்சமும் கவலையும் கொண்டு சாத்திரிகள் காலடியிலேயே எந்த நேரமும் கிடக்கிறார்கள். அதனை நம்புகிறார்கள். காலநிலையே மாற்றக்கூடிய பஞ்சாங்க சூத்திரத்தின் செல்வாக்கையை மாற்றக்கூடிய மந்திரம் என்னும் சூத்திரத்தை நம்ப மறக்கிறீர்கள். விதியை மதியால் வென்ற மார்க்கண்டேயர் சரித்திரத்தை நம்புகிறவர்கள் கூட கடவுளிடம் சரணாகதி அடைந்தால் விதியை மட்டுமல்ல எதனையும் மாற்றிவிட முடியும் என ஞானிகள் சொன்னதெல்லாவற்றையும் நம்புவது உமக்கு கடினமாக இருக்கிறதா என முத்தியா சுவாமிகள் கேட்டார். இந்த கேள்விகள் என் வாயை அடைக்காமல் இருந்திருக்குமா? கரோலி சப்பு மெண்டி சப்பு.